ஹாய் எவ்ரிவன். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகித சமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் சம் வரும், டைம் அண்ட் ஒர்க்கு, அதேமாரி ஏஜஸ்ஸு, ஈவன் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் கூட ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்படி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ், அதேமாரி இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ், அதேமாரி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ரேஷியோனா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்குள்ளே கான்செப்டுக்குள்ளே என்னென்னு போகலாம். இப்போ ரேஷியோ அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூவோட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25 இங்கே 125, இதோடைய ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு அந்த வேல்யூவை சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கணும். இப்போ என்ன டேரெக்டாக என்ன கேன்சல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும்? 5. அதேமாரி இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 25. அகைன் பாருங்கள், கேன்சல் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 1. 5ஆல் கேன்சல் பண்ணால் 1, இங்கே 5. ஸோ ஏதோ ரெண்டு வேல்யூவோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் ரேஷியோ. சரிங்களா? இப்போது இந்த வேல்யூவை நம்ம அதோட மதிப்பு 1 எடுத்துக்கூடாது, அதேமாரி இது 5ன்னு எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக இது 1x 5xன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்தமாரி போட்டுக்குவோம், ஒரு பக்கத்தில் 1xன்னு போட்டுக்குவோம், இங்கே 5xன்னு போட்டுக்குவோம். பட் ஆனால் இங்கே வந்து அந்தமாரிலாம் ரைட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுறதுக்கோசரம் எந்தளவுக்கு சுருக்கமாக எழுத முடியுமோ அந்தளவுக்கு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 1:5, இதோடைய விகிதம் பார்த்தோம்னா 1:5. அப்படி எடுக்கக்கூடிய ரேஷியோ ஒரே அழகாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10 கிலோமீட்டர் இருக்குது, சரிங்களா? இங்கே 200 மீட்டர் இருக்குது. இது ரேஷியோ எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா ரேஷியோ எடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரே அழகாக இருக்கணும். இந்த 10 கிலோமீட்டரை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம், இல்லை இந்த மீட்டரை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டில் ஏதோ ஒருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போ சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 × 1000, இந்தாண்ட 200 மீட்டர். ஸோ இப்போ வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு, ரெண்டுமே மீட்டருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரேஷியோ எடுக்கலாம். இந்தமாரி எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைசா, அது பைசாவில் கொடுத்துட்டு இந்தாண்ட ரூபாயில் ருப்பீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தமாரி கொடுத்துட்டு ரேஷியோ எடுக்க சொல்லுவாங்க. அதேமாரி லிட்டரில் கொடுத்துட்டு இங்கே மில்லி லிட்டர் கொடுத்துட்டு ரேஷியோ எடுக்க சொல்லுவாங்க. இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்க சொல்லுவாங்க. நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ரேஷியோவில் ஒரு 8 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இருபடி விகிதம், அது இருபடி ரெண்டு சொல்லுவாங்க. அது டியூப்ளிகேட் ரேஷியோ. இங்கிலீஷில் பார்த்தோம்னா டியூப்ளிகேட், சப் டியூப்ளிகேட். இது இருபடி விகிதம்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ரேஷியோவை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் சம் பாருங்கள், இருமடங்கு இல்லை இருபடி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? டியூப்ளிகேட் ரேஷியோன்னு சொல்லுவோம். 2:7 கொடுத்துருவாங்க. இதுக்கு இருபடி விகிதம். இருபடினா என்னது? 2 மடங்கு. அப்போ ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 7 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, 7 ஸ்கொயர் 49. ஸோ இதான் இதோடைய இருபடி விகிதம். ஸோ பேசிக்காக கேட்கணும், இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அந்த சம் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இருபடி விகிதம்னா என்னது? அப்படியே இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் இருபடி விகிதம். இதுலேயே துணை இருபடி விகிதம், அது சப் டியூப்ளிகேட் ரேஷியோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிற வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 81, அதேமாரி இங்கே 64 கொடுத்துருக்கிற வேல்யூ ஜஸ்ட்டு அப்படியே ரூட் எடுத்தால் அதான் துணை இருபடி விகிதம். அது சப் டியூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ என்ன வரும்? 9 ஸ்கொயர் 81, அதேமாரி 8 ஸ்கொயர் 64. ஓகேங்களா? ஸோ இதான் இருபடி விகிதம், துணை இருபடி விகிதம். நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்த டைப் பாருங்கள். ஸோ பேசிக்காக ஒரு 8 டைப் பக்கமாக தான் இருக்குது, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுக்கப்புறம் எப்படி சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த மெத்தட் பாருங்களேன். ஸோ இதுவும் அதே தான், இது எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். என்ன வருது? டியூப்ளிகேட் ரேஷியோ, அதாவது இருபடி விகிதம் இல்லை இருமடங்கு விகிதம். 15:12. ஸோ என்ன வரும்? இருபடினாவே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 15 ஸ்கொயர் 225, 12 ஸ்கொயர் 144. அதாவது எப்போவுமே ஸ்கொயர் வேல்யூ 50 வரைக்கும் கம்பல்சரி படித்து வச்சுருக்கணும். அதேமாதிரி கியூப் வேல்யூ 30 வரைக்கும். அதேமாதிரி வாய்ப்பாடு, அதாவது டேபிள் பார்த்தோம்னா 1லேருந்து 30 வரைக்கும் கம்பல்சரி படித்து வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம இந்தமாரி சம்ஸ்லாம், இது மட்டும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இந்தமாரி சம்ஸ்லாம் நிறைய நம்ம இந்தமாரிலாம் சால்வ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தோன்னே ஈஸியாக வேல்யூஸை அங்கே போய் எக்ஸாம்ஸில் இப்போ என்ன வரும்? 15 × 15ன்னு பெருக்கக்கூடாது, பார்த்தோன்னே அந்த ஆன்சர் பண்ணணும். அந்தமாரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ 50 வரைக்கும், கியூப் வேல்யூ 30 வரைக்கும், டேபிள்ஸ் வந்து 30 வரைக்கும், 1லேருந்து 30. வாய்ப்பாடு, சரிங்களா? வாய்ப்பாடு ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் வரும். ஒன்று வாங்கி வச்சு கூட படிங்க. எப்போவுமே படிக்கும்போது ஹார்ட்
அது பேப்பராக படிக்கணும் சரிங்களா. நீங்கள் பேப்பராக ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி வச்சுட்டு கூட படிங்க. அப்போ தான் நம்ம மனசில் நிற்கும். நம்ம ஒரு ஃபோன்லேயோ ஒரு டேப்லேயோ பார்க்குறப்ப ஈஸியாக மறந்துடுவோம். ஸோ அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, ரெண்டாவது பாருங்கள் சப் டியூப்ளிகேட் ரேஷியோ, அதாவது துணை இருபடி விகிதம். என்ன கொடுத்துக்கிறாங்க, 225 144. அப்போ என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் 225 அப்படி ரூட் எடுக்கணும். இருபடினா அப்படி தனித்தனியாக ரூட் எடுக்கணும். அடுத்து 144 வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும், 15:12. ஸோ 15:12 இருபடி துணை இருபடி விகிதம். ஸோ ஓகேங்களா, இருபடி துணை இருபடி விகிதம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், முப்படி இல்லை மும்மடங்கு விகிதம். மும்மடங்கு இல்லை முப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ட்ரிப்ளிகேட். இருபடினா டியூப்ளிகேட், முப்படினா ட்ரிப்ளிகேட். முப்படினா என்னது, ட்ரிப்ளிகேட் 3 மடங்கு. ஸோ என்ன இருக்குது 7:5. ஸோ இருபடினா என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். முப்படினா கியூப் பண்ணணும். அப்போ 7 கியூப் 343, 5 கியூப் 125. ஸோ இதான் இதோடைய ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இதுலேயே பாருங்கள் எப்படி இருபடியில் சப் டியூப்ளிகேட் இருந்துச்சோ அதேமாதிரி முப்படியிலையும் சப் ட்ரிப்ளிகேட்னு இருக்குது. துணை முப்படி என்ன கொடுத்துக்கிறாங்க 512, அதேமாரி 729. ஸோ இது ஒன்றும் இல்லை, அப்படியே கியூப் ரூட் எடுக்கணும். இது ரெண்டையும் கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ என்ன வரும், 512 ரூட்டில் வெளியே எடுத்து என்ன வரும் 8. 8 கியூப் 512. அதேமாரி இங்கே 9 கியூப் 729. அப்போ 8:9. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்தது பாருங்கள் இன்வர்ஸ் ரேஷியோ, அதாவது தலைகீழ் விகிதம். தலைகீழ் விகிதம்னா ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற ரேஷியோ. இன்வர்ஸ்னு அர்த்தம் தலைகீழ். தலைகீழ் கொடுத்துருக்கிற ரேஷியோவை இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க 17:19. அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்களா 19:17. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கொடுப்போன்னா, ஏ ஒரு வேலையை 17 நாள் செய்வார், பி ஒரு வேலையை 19 நாள் செய்வார்னா அவருடைய இது வந்து நாட்கள் சரிங்களா. இந்த 17 19 அப்படிங்கிறது நாட்கள். அவருடைய திறமையின் விகிதம் கேட்பாங்க, எஃபிஷியன்சி ரேஷியோ கேட்பாங்க. அப்போது இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்களா 19:17 இந்தமாரி கேட்பாங்க. நம்ம இங்கே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதில் டைம் அண்ட் ஒர்க்கில் இது கான்செப்ட் யூஸ் ஆகும். இந்த சம் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம். ஸோ கூட்டு விகிதம் காம்பவுண்டுன்றது கூட்டு விகிதம். என்ன கொடுத்துக்கிறாங்க 2:7, 5:3, 4:7. காம்பவுண்ட் ரேஷியோலாம் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்குற ரேஷியோவை அப்படியே பின்னமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ரேஷியோவுக்கு மதிப்பு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1:2 அப்படின்னு இருக்குதுன்னா அதை நம்ம 1/2 எழுதலாம். பின்னமாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே ஈக்குவல். அது மதிப்பு எந்த ஒரு ரேஷியோ வந்தாலும் சரி அதை பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மதிப்பு பார்த்தீங்கன்னா 1/2 அர்த்தம். ஸோ 1:2 ஈக்குவல் டு 1/2 ஈக்குவல் தான். அதேமாரி தான் இங்கே 2:7 இருக்குது. அப்போ 2/7 பெருக்கல் போட்டு 5:3, 5/3. நெக்ஸ்ட் 4:7, அப்போ 4/7. நெக்ஸ்ட் எதாவது கேன்சல் பண்ண மாதிரி இருக்குதான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை சரிங்களா. அப்போ 2 × 5 10, 10 × 4 40. ஸோ 40. இங்கே பாருங்கள் 7 × 7 49, 49 × 3 147. அப்போ என்ன வரும் 40:147 சரிங்களா. ஒன்றும் இல்லை, காம்பவுண்ட் ரேஷியோனா கொடுத்துருக்கிற ரேஷியோவை அப்படியே பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பெருக்கிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே யூஸ் ஆகும்னா A:Dன்னு கேட்பாங்க. 4 ரேஷியோ கொடுத்துட்டு A:D கேட்பாங்க, அங்கே யூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்காங்க, இதுவும் யூஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள் காம்பவுண்ட் ரேஷியோ தான். இது ரெண்டுமே காம்பவுண்ட் ரேஷியோ தான். ஃபஸ்ட்டு பாருங்களேன், அதாவது காம்பவுண்ட் ரேஷியோ என்னது கூட்டு விகிதம். ஸோ ஃபஸ்ட்டு 1:2, அப்போ 1/2 பெருக்கல் 3:10, அப்போ 3/10. நெக்ஸ்ட்டு 10:21, அப்போ 10/21. ஸோ நெக்ஸ்ட் எதை கேன்சல் பண்ண மாதிரி இருக்குதா 10 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 21 3 கேன்சல் பண்ணால் 7, வேறு எதுவும் இல்லை. அப்போ 1/2 2 × 7. இங்கே பாருங்கள் 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 2 × 7 14. ஸோ அப்போ 1:14. இதான் இதோடைய காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ அதேமாதிரி இந்த சம் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த சம் ட்ரை பண்ணி ஆன்சரை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியான சம் தான். கொஞ்சம் டேட்டா வேல்யூஸ் மட்டும் பெரிய வேல்யூ இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து மொத்தம் 1 2 3 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 4 ரேஷியோ கொடுத்தாலும் அப்படியே பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு 4 பெருக்கிக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது பாருங்களேன் தேர்டு ப்ரொபோசனல். அதாவது தேர்டு ப்ரொபோசல்னால் இது அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி அடிக்கடி கேட்பாங்க. தேர்டு ப்ரொபோசல் ஒன்றும் இல்லை, 3வது விகித சமம் காணுங்க. தமிழில் 3வது விகித சமம் காணுங்க. ஸோ என்ன கொடுத்துக்கிறாங்க 9:45. ஸோ 9:45 இதுக்கு வந்து 3வது விகித சமம் கேட்பாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஆக்சுவலாக A:B = B:C.
ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, ஏ பி ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். 9 அப்படிங்கிறது ஏக்கான வேல்யூ, 45 அப்படிங்கிறது பிக்கான வேல்யூ. நமக்கு தேவை மூன்றாவதாக என்ன இருக்குது, சிக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா அதான் தேர்ட் ப்ரொபோசல் மூன்றாவது விகிதம்னா இதான் மீனிங்கு. ஸோ அப்போ ஏக்கான வேல்யூ என்னப்பா, ஏக்கான வேல்யூ என்ன பாருங்க 9, 9 இஸ்ட்டு பிக்கான வேல்யூ 45 சீக்குவல் டு 45 இஸ்ட்டு சி. ஸோ இப்போ இந்த 9 இஸ்ட்டு 45 எப்படி எழுதலாம், 9 வகுத்தல் 45 சீக்குவல் டு 45 வகுத்தல் சி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சி இந்த பக்கம் கொண்டாந்துட்டு இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு கொண்டாங்க. அப்போ சி சீக்குவல் டு 45 இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 45 வகுத்தல் இருக்குது, இங்கே வரும்போது மேலே பெருக்கல் வந்துடும். ஸோ அப்போ 45 வகுத்தல் 9 இதை கேன்சல் பண்ணும்போது இதை பாருங்கள், கேன்சல் பண்ணுங்கள். 45 9 கேன்சல் பண்ணால் 5, 5 இன்ட்டு 45 சீக்குவல் டு 225. அப்போ சீக்கான வேல்யூ என்னது 225. ஸோ ஆஸ் பர் ரூல் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, ஆஸ் பர் ரூல் என்ன மீனிங்னா ஏ இஸ்ட்டு பி சீக்குவல் டு பி இஸ்ட்டு சி. மூன்றாவது விகிதம்னா இதான் மீனிங். ஸோ இதை இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ தேர்டு ப்ரொபோசல்லாம் என்னதுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குற வேல்யூ எப்போவுமே தேர்டு ப்ரொபோசல் ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, 9,45. ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்கிற வேல்யூ இது ஃபஸ்ட்டு வேல்யூ, இது செகண்ட் வேல்யூ. செகண்டாக இருக்கிற வேல்யூ 45 பெருக்கல் 45 ரெண்டு டைம். சரிங்களா, செகண்டாக இருக்கிற வேல்யூ ரெண்டு டைமு வகுத்தலில் ஃபஸ்ட்டு வேல்யூ 9. சரிங்களா. ஸோ 45 9 கேன்சல் பண்ணால் 5 பெருக்கி பாருங்கள், 5 இன்ட்டு 45 225. இதுதான் தேர்டு ப்ரொபோசல். ஸோ இந்த மாரியும் நம்ம ரைட் பண்ணலாம். அது என்ன மீன்னா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. சி இதில் பாருங்கள், பி அப்படிங்கிறது செகண்ட் வேல்யூ, 45 அப்படிங்கிறது பிக்கான வேல்யூ, 9 அப்படிங்கிறது ஏக்கான வேல்யூ. ஸோ அதான் அதுக்கு மீனிங். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா, தேர்டு ப்ரொபோசல் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. இதுதான் மூன்றாவது விகித சமம் அப்படிங்கிறது. அடுத்தது ஸோ நான்காவது விகித சமம் பாருங்களேன், இதுலேயே நான்காவது விகித சமம் அடுத்த சமம் பாருங்கள். நான்காவது இந்த மாதிரி சமம் அடிக்கடி கேட்பாங்க. இதில் இப்போ ரீசெண்டாக எப்படி கேட்குறாங்கன்னா எக்ஸ் ஒய் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கேட்குறாங்க. இந்தமாரி சம்ஸில் எக்ஸ் ஒய்லாம் ஆட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், என்னது நான்காவது விகித சமம் ஃபோர்த்து ப்ரொபோசல். இங்கே எத்தனை வேல்யூ கொடுத்துக்கிறாங்க, மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு ஏ இஸ்ட்டு பி ப்ரொபோசன் சி இஸ்ட்டு டி. சரி, இதான் மீனிங். ஆக்சுவலாக இங்கே 3 வேல்யூ பேரும் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 16 7 கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை நான்காவதாக இருக்கிற இந்த டிக்கான வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் நம்ம டேரெக்டாக இந்த வேல்யூ இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், டிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் என்ன மெத்தட்னா ஃபஸ்ட்டு தேர்டு வேல்யூ என்னது 7, அடுத்தது செகண்ட் வேல்யூ 16 வகுத்தலில் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ நீங்கள் தேர்டு ப்ரொபோசனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோர்த்து ப்ரொபோசனாக இருந்தாலும் சரி, அதாவது மூன்றாவது விகித சமனாக இருந்தாலும் சரி, நான்காவது விகித சமனாலும் சரி, ஃபஸ்ட்டு வேல்யூ வகுத்தில் தான் வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 16 4 கேன்சல் பண்ணால் 4 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 28. ஸோ நான்காவது விகித சமம் அப்படிங்கிறது 28. ஓகேங்களா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. ஒன்றும் இல்லை, அதாவது தேர்டு ப்ரொபோசல்னா செகண்ட் வேல்யூவே ஃபஸ்ட் ரெண்டு டைம் நியூமரேட்டரில் போட்டுக்கணும், அது தொகுதி மேலே போட்டுக்கணும், வகுத்தில் ஃபஸ்ட்டு வேல்யூ. ஃபோர்த்து ப்ரொபோசல்னா தேர்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ வகுத்தில் ஃபஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, ரெண்டுக்குமே சேம் ஃபஸ்ட் வேல்யூ டினாமினேட்டர் தான் வரும், கீழே தான் வரும். சரிங்களா, கீழே டினாமினேட்டர் தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், மீன் ப்ரொபோசனல். மீன் அர்த்தம் தமிழில் மீன் என்னது சராசரி. மீன் அர்த்தம் சராசரி. சரிங்களா, என்ன கொடுத்துக்கிறாங்க 964. மீன் ப்ரொபோசனல் கேட்டால் ஒன்றும் இல்லை, ஒரே ரூட் போடணும். ஒரே ரூட் போட்டு 9 பெருக்கல் 64. ஸோ 9 வெளியில் ரூட்டில் எடுத்தானே வரும் 3, இங்கே 64 ரூட் எடுத்தால் 8, அப்போ 3 இன்ட்டு 8 24. ஸோ இதான் மீன் ப்ரொபோசனல். ஓகேங்களா, இது புரிஞ்சுதுங்களா. என்னென்ன இருக்குது, இருபடி விகிதம், அதாவது டியூப்ளிகேட் ரேஷியோ, சப் டியூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, முப்படி விகிதம், சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, அடுத்தது தேர்டு ப்ரொபோசனல், ஃபோர்த்து ப்ரொபோசனல், மீன் ப்ரொபோசனல், இன்வெர்ஸ் ரேஷியோ. அவ்வளோதான் மாடல், மேக்ஸிமம் மாடலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி பாருங்கள், இந்த ரெண்டு சம்மும் தேர்டு ப்ரொபோசனல். சரிங்களா, இந்த சம் நான் சால்வ் பண்ணுறேன், அடுத்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்ன இருக்குது 16 40. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் செகண்ட் வேல்யூ ஃபஸ்ட் ரெண்டு டைம் 40 பெருக்கல் 40 வகுத்தல் 16. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 8ஆல் கூட கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 இங்கே 5 அகைன் 40 2ஆல் கேன்சல் பண்ணால் 20ன்னு வரும். ஸோ 20 × 5 ஈக்குவல் டு 100. சரிங்களா, ஆப்ஷன் டி. ஸோ அதேமாதிரி இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். 24, 60 இதுக்கு வந்து மூன்றாவது விகித சமம் காணுங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்லையும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸோ இதுலேயே 16 16x² y,
40 எக்ஸு 3 ஒய் பவர் 2 இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும், அப்படியே இருக்கிற வேல்யூ எழுதிக்கிட்டு, அதாவது 40 எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பெருக்கு 2 டைம், ஏன்னா தேர்ட் ப்ரொபோஷனல் அர்த்தம் ரெண்டாவது வேல்யூ 2 டைம், அப்போ செகண்ட் வேல்யூ இதுதான் இல்லைங்களா. அப்போ அகைன் பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 இன்ட்டு ஒய் பவர் 2 வகுத்தல் ஃபஸ்ட் வேல்யூ 16 எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ இது பெரிய சம்மாக வரும். நம்ம அப்புறம் இந்த மாதிரி தான் எழுதணும். எழுதி நம்ம எப்படி நம்ம அந்த பேசிக்காக சிம்பிளிஃபிகேஷன் லேர்ன் பண்ணியிருப்போம் ஒரு சில ஃபார்முலா, அதாவது ஏ பவர் எம்ஸ் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ், அந்த ஃபார்முலா இங்கெல்லாம் அப்ளை பண்ணோம். நம்ம பார்க்கலாம், ஃபியூச்சரில் பார்க்கலாம், அடுத்த சம்மில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்ம வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க ஓகேங்களா. இந்த எக்ஸ் ஒய்லாம் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி பாருங்கள், இது ரெண்டும் ஃபோர்த்து ப்ரொபோஷனல். இந்த ரெண்டு சம், ஃபஸ்ட்டு சம் நான் சால்வ் பண்ணுறேன், செகண்ட் சம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். என்ன இருக்குது, 14 28 21 இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், தேர்டு ப்ரொபோஷனல் ஃபோர்த்து ப்ரொபோஷனலாகவே இது வந்து ஃபோர்த்து ப்ரொபோஷனல், அதாவது 4வது விகி சமம். ஸோ இந்த சமம் இந்தமாரி கொடுப்பாங்கப்பா, இல்லைன்னா 14:28 ப்ரொபோஷன் 21:x, இந்த ரெண்டு மாரி எப்படி கொடுத்தாலும் ஈக்குவல் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தேர்டு வேல்யூ 21 இன்ட்டு செகண்ட் வேல்யூ 28 வகுத்தல் 14. ஸோ 28 14 2 2 இன்ட்டு 21 ஈக்குவல் டு 42 ஓகேங்களா. இது ஃபோர்த்து ப்ரொபோஷன். ஸோ இங்கே பாருங்கள் மீன் ப்ரொபோஷனல். மீன் ப்ரொபோஷனல் அர்த்தம் சராசரி, மீன்னா தமிழில் சராசரி 0.6 அண்டு 0.64. ஸோ இது என்ன பண்ணும், ஒரே ஒரு ரூட்டு காமனாக போட்டுக்கோங்க, 0.16 பெருக்கல் 0.64. ஸோ இங்கே பாருங்கள், இந்த புள்ளிலாம் விட்டுருங்க, புள்ளி ஜீரோலாம் விட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது 16 16 ரூட்டு எடுத்து என்ன வரும் 4 பெருக்கல் 64 ரூட்டு வெளியே எடுத்து என்ன வரும் 8, 4 × 8 32. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் புள்ளி இருக்குதா உள்ள, அப்போ நம்ம என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணும். ஸோ ரூட்டில் 2 வேல்யூ தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா வெளியில் வரும்போது ஒரு வேல்யூ தள்ளி புள்ளி வரும். இங்கே மொத்தமாக 4 வேல்யூ தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ வெளியில் வரும்போது 2 வேல்யூ, அதாவது 0.32 வரும் சரிங்களா. ஆன்சர் வில் பி 0.32. அதாவது ரூட்டில் 2 வேல்யூ இருந்துச்சுன்னா வெளியில் வரும்போது ஒரு வேல்யூ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ரூட்டில் 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா வெளியில் வந்தோட்டி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், கடைசியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ இதுக்கு பாருங்கள். ஸோ அதேமாரி தான் இங்கே பாருங்கள், ஃபோர்த்து ப்ரொபோஷனல் 4வது விகி சமம் காணுங்க. இந்த சம்லாம் ட்ரை பண்ணாவே கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதேமாதிரி இந்த சம் பாருங்கள், ஃபோர்த்து ப்ரொபோஷனல், இதுவும் ஃபோர்த்து ப்ரொபோஷனல். என்ன கொடுத்துருக்காங்க, 0.12 0.21 அண்டு 8. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு தேர்டு வேல்யூ அது 8 பெருக்கல் செகண்ட் வேல்யூ 0.21 வகுத்தல் ஃபஸ்ட்டு வேல்யூ, எப்போயுமே ஃபஸ்ட்டு வேல்யூ 0.12. ஸோ பாருங்கள், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ காமனாக அந்த புள்ளி அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 8 × 21 வகுத்தல் 12. ஸோ நெக்ஸ்ட்டு 3 கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 7, இங்கே 4, அகைன் 8 4 கேன்சல் பண்ணால் 2 2 × 7 = 14. ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு சம்ம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த சம்ம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் மாடல்ஸ், இது வந்து மாடல்ஸ். இதெல்லாம் வந்து என்னென்ன மாடல் இருக்குது, ஃபோர்த்து ப்ரொபோஷனல், தேர்டு ப்ரொபோஷனல், மீன் ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் மாடல்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததில் மாடல் இந்த சம்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிக் சம்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க, இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எப்படிலாம் கேட்பாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ரீவியஸாக இருக்கிற மாடல் டைப்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், சால்வ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஓகேங்களா.